ஈரான், அமெரிக்கா யுத்தம். இது வளைகுடால நடக்கிறனால, குறிப்பா ஜிசிசி நாடுகள் பாதிக்கப்படுறனால, உலகத்துக்கு கூடுதலான பிரச்சனை. பொதுவாவே அமெரிக்கா ஒரு யுத்தத்த போடுறேன் அப்டின்னா, அந்த பிராந்தியத்திலே அமைதி இல்லாம ஆக்கி விட்டுருவான். "ஏன்டா?" அப்படின்னு கேட்டா, "அப்பதானே எல்லாரும் என் பின்னாடி ஓடி வருவீங்க" அப்படின்னு சொல்லி விசித்திரமான ஃபார்முலா, வெற்றிகரமான ஃபார்முலாவா கைக்குள்ள வச்சிருக்கான். அதனால அங்க ஆயில் இல்லாட்டியும் ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் கிளச்சு போடுவாய்ங்க. அது வேற விஷயம். இப்ப நம்ம அத பார்க்க போறதில்ல. ஃபுஜேரா போர்ட் தாக்குதல். 40 நாள் யுத்தத்துல நடந்த தாக்குதல காட்டிலும், இந்த அமைதிக்கான காலகட்டம், யுத்த நிறுத்த காலகட்டத்துல இந்த மே 4ல இருந்து நடக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது, இந்த யுத்தத்துக்கான ஒரு டைரக்ஷன காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, ஒப்பெக்ல இருந்து வெளியேறுது யுஏஇ. அப்படி வெளியேறும்போது அமெரிக்க ஆதரவு, இஸ்ரேல் ஆதரவு அப்படிங்கிறது வலுவாகுது. இது ஈரானுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட். அதே சமயம் ஈரானோட மெயின் டார்கெட்டா யுஏஇ வரும்போது, சவுதிக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டா மாறி போயிருது. அங்க உள்ள அடிதடி அம்புட்டு சிக்கலானதா இருக்கு. அதனால இப்ப யுஏஇ தான் பிரைம் டார்கெட்டா மாறி போச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபுஜேரா போர்ட் பத்தி எரியுது. இந்த ஃபுஜேரா போர்ட்ட பொறுத்தவரை அவர்களோட ஆயில் அவுட்புட் அதிகம். அந்த பிராந்தியத்துல அதாவது யுஏஇல உள்ள 7 நாடுகளுக்கு ஒரு இதயம் அந்த மாரிலாம் சொல்லிக்கிட்டே போலாம். அடிப்படையில உலகத்தோட ஒட்டுமொத்த ஒரு நாள் அவுட்புட்ல நெருக்கி 2% குடுக்கக்கூடிய ஒரு பகுதி. பத்தி எரியும்போது எப்பேர்ப்பட்ட தாக்கத்த அவனுங்களுக்கு காய்ச்சல் அடிக்குதோ இல்லையோ, நம்மளும் அவனுங்கள பார்க்க சாத்துக்குடி பையோட ஹாஸ்பிட்டல் போய் நின்னுதே ஆகணுங்கிற மாரி கட்டாயத்த ஏற்படுத்தி விட்டுரும். இப்பல்லாம் எங்க சாத்துக்குடி பையோட போய் பார்க்குறோம். WhatsAppல தானே வீடியோ கால் போயிடுறோம். சரி கிடக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான விஷயம் இருக்கிறனால தான் இந்தியா உடனே ரியாக்ட் பண்ணுது. எது? ஃபுஜேரா போர்ட்ட தாக்குனது தப்பு அப்படின்னு ரியாக்ட் பண்றோம். அதுல 3 இந்தியர்களுக்கு அடிபட்டிருக்கு. அதனால கூடுதலான அழுத்தங்களையும் தர்றோம். இது எவ்வளவு நாளைக்கு தர முடியும்? நம்ம மட்டும் கிடையாது. எல்லாரும் தந்து தான் ஆகணும். ஈரானையும் கண்டிக்கணும், யுஏஇயும் கண்டிக்கணும், அமெரிக்காவையும் கண்டிக்கணும். இது ஜிக்ஜாக் மாரி மாத்தி மாத்தி இத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 3 பேரும் நண்பர்கள் தான். 3 பேர்ட்டயும் நமக்கு வரவு செலவு இருக்கு. ஆனா 3 பேர்ல அமெரிக்கா தள்ளி நின்றுவான். அவன வேற மாரி தான் டீல் பண்ண போறோம். யுஏஇ, ஈரான் மாத்தி மாத்தி அடிச்சுக்க போதுக. இதுல பிரைம் டார்கெட்டாவும் மாறப்போகுது. இந்த நிலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சங்கட்டமான நிலை. ஆனா பிராந்தியத்துல உள்ள பிளேயர்கள் சவுதி அரேபியாக்குலாம் இது வந்து சந்தோஷமான நிலை. அதனால இத கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாய்ங்க. அமெரிக்காவ ட்ரிகர் பண்ணுவாய்ங்க. இந்த பக்கமும் சூழ்நிலைய மாத்துவாய்ங்க. ஏமன்ல தனியா விளையாட கிளம்பிருவாய்ங்க. இப்படி அடுக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்படி காட்டுத்தனமா இந்த அரசியல் பத்தி எரியும்போது ஈரான் ஒரு விஷயத்த சொல்லுது. டேய் யுஏஇய நான் அடிப்பேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சூன ஏத்திலாம் சத்தியம் பண்ணாமயே நான் அடிக்க போறது உறுதிதான். ஆனா ஃபுஜேரா போர்ட்ட நான் அடிக்கல தெரியுமா அப்படின்ட்டாய்ங்க. அது எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது? பொதுவாவே ஈரான் அப்படிலாம் ஒரு தாக்குதல செஞ்சுட்டு நான் செய்யல எல்லாம் சொல்ல மாட்டாய்ங்க. அதாவது அரசாங்கம் உத்தரவு குடுக்கலப்பா. நாங்க மொசாட் டாக்ட்ரின உருவாக்கி வச்சிருக்கோம். அதுல ஏதோ ஒரு தளபதி கோவப்பட்டு அடிச்சுட்டாரு. இதெல்லாம் யுத்தத்துல சகஜம். இதுக்கு தான் சொன்னோம் அமெரிக்காவ உள்ள விடாதீங்க அப்படின்னு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுருவார்கள். ஆனா இந்த தடவ என்ன சொல்றார்கள் அப்டின்னா, இது அமெரிக்காவே எங்க பேர பயன்படுத்தி ஒரு போலியான தாக்குதல். யுத்த காலத்துல வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு போலியான ஆப்பரேஷன். ஆப்பரேஷன் நடத்துனது அவன். தாக்குதல் நடத்துனது அவன். பழிய எங்க மேல போட்டிருக்கான். நாங்க தாக்கலை. எங்க ஆட்கள் தாக்கலை அப்டின்ட்டார்கள். யுஏஇய பொறுத்தவரையும் இம்மீடியட்டா அவர்கள் இல்லன்னு தான் சொல்லப் போறார்கள். இல்ல, இல்ல 12 ஏவுகணை வந்துச்சு. நான் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கேன். நீ பொய் பேசாத அப்டின்ட்டார்கள். இப்ப கண்டனம் தெரிவிச்ச நாடுகளுக்கு தான் சங்கட்டமாயி போச்சு. இப்ப யார கண்டனம் தெரிவிக்கிறது? இது உண்மையா, பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் குதிரை கொம்பு. ஆனா வாய்ப்பே இல்லன்னு அந்த ஃபைல மூடியும் ஓரமா எடுத்து வைக்க முடியாது. இந்த யுத்தம் 40 நாள் யுத்தத்துல தெளிவா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து, "எப்பா டேய்! நீ என்ன ஸ்கூல் அடிக்கிற? எப்பா டேய்! நீ என்ன ஆயில் பிளான்ட் அடிக்கிற?" அப்படின்னு சொல்லி விலக்கி விட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப விலக்கி விடுற நாடுகளுக்கே பஞ்சாயத்து ஆயிப்போச்சு. இந்த பஞ்சாயத்து ஒரு தெளிவான யுத்தத்துக்கு ரூட்ட குடுக்குது. ஆனா, அந்த ரூட்ல ஆயில் வர்த்தகம் இருக்கிறனால எல்லா நாடுகளும் இப்ப ஜுரத்த ஃபீல் பண்ணி தான் ஆகணும். ஆனா, யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட். எல்லாரும் கத்தார் அடி வாங்கும் ஜாஸ்தியா, சவுதி அடி வாங்கும் ஜாஸ்தியா அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார்கள். யுஏஇ அடி வாங்கும். ஆனா, இப்படி நேரடியா போய் இவ்வளவு நாள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சேதாரம் அப்படிங்கிறதுல தான் கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ போன்ற நாடுகள் இருந்தார்கள். இப்ப யுஏஇ, ஈரான் யுத்தம் மாரியே கிளம்பி போயிட்டார்கள். இது யுஏஇயோட எதிர்காலத்துக்கு நல்லதான்னு கேட்டா, சத்தியமா நல்லதில்ல. ஆனா மன்னர் ஏன் இவ்வளவு அக்ரஸிவா முடிவு எடுக்கிறாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். மன்னர் 1000 விஷயங்கள் இருக்கும். எல்லாத்தையும் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா
வெளிப்பார்வைக்கும் உலக பார்வைக்கும் யுஏஇக்கு ஆபத்தான காலகட்டம் தான். காரணம் ஈரான் வந்து ஏறக்குறைய அவனுங்க 40 வருஷமா அமெரிக்காவுக்கு எதிரா போராடி ஒரு வலுவான நிலையில இருக்கார்கள். இவர்கள் 40 வருஷமா அமெரிக்காவோட நிழல்ல இருந்து வர்த்தகத்துல வலுவான நிலையில இருக்கார்கள். இப்ப ராணுவ ரீதியா அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்டா கூடாது. ஆனா ஆரம்பிச்சிட்டார்கள். ஒருவேளை ஜூன் மாதத்துல மிகப்பெரிய யுத்தங்கள் வந்தா யுஏஇ பல வருஷத்தை இழக்க வேண்டியது வரும். சாலிடா 5ல இருந்து குறிப்பா மினிமம் 2.5ல இருந்து அந்த பிராந்தியமே ஒரு 2.5 வருஷத்துக்கு டிஷும் டிஷுமா தான் இருக்கும். அதுக்கப்புறமும் யுஏஇ மட்டும் தனியா அனுபவிக்க வேண்டியது வரும். எது இந்த கிளச்சு போட்டதை அனுபவிக்க 5ல இருந்து அங்கிட்டு ஒரு ரவுண்டா ஒரு 10 வருஷத்த கூட இழக்க வேண்டியது வரும். அப்பேற்பட்ட ஒரு யுத்தம் ஆயில் மார்க்கெட்டை நோக்கி நகருது. அதனால தாக்கம் உலகம் பூரா இருக்கும். இந்தியாவை மட்டும் விட்டு வைக்குமா? இந்தியாலையும் இருக்கும். எந்த அளவு சமாளிச்சு கரையேறணும் அப்படிங்கிறத வரும் நாட்கள்ல நம்ம வழக்கம் போல இங்க வந்து விரிவா பார்ப்போம்.